மணி நேர வேலை, வருடம் 2 முறை சம்பள உயர்வு, தீபாவளி பொங்கல் என்றால் புத்தாடைகளுடன் போனஸ், வருடா வருடம் நட்சத்திர ஹோட்டலில் விருந்து மற்றும் இன்சென்டிவ், இவையெல்லாம் கார்ப்பரேட் ஐடி கம்பெனிகளில் நிகழ்வது சாத்தியம். தேநீர் கடையில் சாத்தியமா என்றால் சந்தேகம்தான். ஆனால் சிகாகோ கடையில் சாத்தியம் என்கிறார்கள் அங்கு பணிபுரியும் தொழிலாளர்கள். வருஷத்துக்கு 12,000 ரூபா 18,000 ரூபா வாங்கியிருக்கு ஒவ்வொரு வருஷமும். அது மாதிரி மோதிரமும் கால் சவரம் மோதிரம், அது இல்லாமல் எனக்கு வீட்டு வடங்களை என் பசங்க படிப்பு செலவு வரைக்கும் அவர் தான் எடுத்துக்கிட்டு இருக்காரு. பெருமைனா ரொம்ப பெருமை சார், இது ரொம்ப பயங்கரமான பெருமை அது. ஏன்னா இந்த சிகாகோ மாதிரி எதுவும் வராது. அந்த பெரிய பெரிய ஆனந்த பவன் ரொம்ப ரொம்ப ஹோட்டலுங்க இருக்குது, பெரிய பெரிய ஹோட்டலுங்க இருக்குது. அந்த ஹோட்டலுங்களில் போகாத என் பசங்க, இந்த வெளியூர்லேருந்து வந்த பசங்க தான் இவங்கெல்லாம் இங்கே தான் ஓடி வருவாங்க, வசதிக்கணமாக பண்ணி வேலை செய்கிறாங்க. சென்னைக்கு பிழைக்க வந்து தேநீர் கடையில் வேலை பார்த்தபோது சந்தித்த துன்பங்களை தனது ஊழியர்கள் சந்திக்க கூடாது என்பதில் உறுதியாக இருப்பதாக இந்த கடையின் உரிமையாளர் சுகுமாரன் தெரிவிக்கிறார். தனது தேநீர் கடையில் பணிபுரியும் ஊழியர்கள் அனைவரையும் வீடெடுத்து தங்க வைத்து சிலருக்கு கடையும் வைத்து கொடுத்துள்ள சுகுமாரன் இன்று வரை வாடகை வீட்டில்தான் வசிக்கிறார். லாபத்தை பற்றி கவலையப்படுறது, லாபம் தேவையில்லை. நான் எல்லாமே செட்டிலான மாதிரி தான். என் பையன் எம்டி டாக்டர், என்னோட பையன் அப்போலோவில் வேலை செய்கிறேன். என் பெண்ணு டீச்சராக இருக்கிறான். அதனால் குடும்பம் எல்லாம் ஓரளவுக்கு அப்படி தேர்ன மாதிரி தான் இருக்குது. என் ஒய்ஃபு கூட டீச்சராக இருந்தால் ரிட்டையர்ட் ஆகிட்டார். அதனால் எனக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணமே கிடையாது சம்பாதிக்கணும். இங்கே சென்னையில் இன்னும் ஒரு வீடே வாங்கலை, அப்படியே தான் இருக்கிறேன். தற்போது சென்னையில் 5 இடங்களில் இயங்கி வரும் சிகாகோ தேநீர் கடை தனது சுவையால் மட்டுமின்றி உழைப்பை மதித்து ஊக்குவிக்கும் உரிமையாளராலும் அனைவரின் பாராட்டுகளையும் பெற்று வருகிறது. கார்ப்பரேட் கம்பெனிகளே அசந்து போகும் வகையில் தொழிலாளர்களுக்கான சலுகையை வழங்கி மற்ற கடைகளுக்கு முன்மாதிரியாக நிற்கிறது இந்த கடை. புதிய தலைமுறைக்காக சிகாகோவிலிருந்து ஒளிப்பதிவாளர் சதீஷ்குமாருடன் அருண்மொழிவர்மன்.